தாம்பரம் மாநகராட்சியில் ரங்கநாதபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சியில் 50வது வார்டு ரங்கநாதபுரம் பகுதியில் இயங்கி வருகிறது இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினமும் 600க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். கர்ப்பிணி பெண்களும் இங்கே சிகிச்சை பெற வரும் நிலையில் மகப்பேறு, குழந்தை நலன், பல், தோல், முடநீக்கு இயல், மனநலம் உள்ளிட்டவற்றிற்கும் சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவமனையின் அறிவிப்பு பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் வெறிநாய்க்கடி, பாம்பு கடிக்கும் ஊசி போடப்படும், 24 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மருத்துவமனை மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை காரணமாக முறையாக இயங்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். ரொம்ப நேரம் நோயாளிகள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க, வெயிட்டிங்லேயே இருக்காங்க. சில நேரம்லாம் மத்தியான நேரம்லாம் பார்த்தா அங்கேன்னு டாக்டர் போயிடுறாங்க. நானே 2 தடவை டாக்டர் வந்து பார்த்துட்டு டாக்டர் இல்லை, எங்கே மீட்டிங் சொல்லி போயிட்டாங்க. அந்த டயத்தில் டாக்டர் இங்கே இல்லை. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை ஆவணம் செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர பல லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட டயாலிசிஸ் சென்டர் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகளுக்கான வார்டில் வெறும் கட்டில்கள் மட்டும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும்பாலான நேரங்களில் செவிலியர்களே சிகிச்சை அளிக்கிறார்கள். அப்படியிருந்தும் இங்கே செவிலியர்கள் பற்றாக்குறை வேறு. நோயுடன் வருபவர்களுக்கு வெறும் மாத்திரைகள் மட்டும் வழங்கப்படுகிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் மக்கள். ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்தேன். டாக்டர் வந்து இல்லை, சிஸ்டரும் நர்ஸும் வந்து மாத்திரை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் சரியாயிருச்சு, பரவாயில்ல. பட் இப்போ வந்து பைக்கில் வந்து கீழே வந்து அடிபட்டிருக்கேன். டாக்டர் எங்கன்னு கேட்டாக்கா இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டால் தெரிலன்றாங்க. அதுதான் இந்த நிலைமை தாம்பரத்தில் இருந்துட்டு இருக்கு. உடனடியாக மருத்துவம் எனக்கு சரி பண்ணுறதுக்கு உதவி செய்தால் என்ன மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு நல்லாயிருக்கும். பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடம் மற்றும் அனைத்து வசதிகளும் இருந்தாலும் உரியவர்கள் இல்லாததால் முழுமையான மருத்துவமனையாக செயல்படாத நிலை உள்ளது. இந்த நிலையை மாற்றி பொதுமக்களுக்கு எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையாக மாற்ற இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் கூறுகையில், நிரந்தரமாக மருத்துவர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் செவிலியர் பற்றாக்குறை நிலவுவதால் தற்காலிக பணியாளர்களை நியமித்து பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மக்களின் தேவை அறிந்து உரிய வசதிகளும் உரிய பணியாளர்களும் நியமிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தாம்பரத்தில் இருந்து செய்தியாளர் மீரான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.